சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ கடந்து வந்த சோதனைக்கும் வேதனைக்கும் தடைகளுக்கும் யார் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஒரு முதியவள்தான் இதற்கு காரணமாக இருக்கிறார். எத்தனை வஞ்சகம் கொண்ட அந்த பெண் உன் மீது தீராத பகையில் இருந்து கொண்டு உனக்கு வேண்டாத காரியங்கள் செய்து கொண்டு இருப்பது இந்த முதியவள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஏதோ உன் மீது இத்தனை வருத்தங்களோடும் வேதனைகளோடும் இருக்கும் இவளின் வருத்தம்தான் உனக்கு இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அது கடந்து போய் விட வேண்டும். உனக்கு அது நிரந்தரமாக இருக்கிறது என்ற பயம் உனக்குள் வந்துவிட்டது. என்னை விட்டு என் வாழ்நாளில் என் கஷ்டங்கள் போய்விட்டது என்ற பயம் உனக்குள் அதிகமாக வந்துவிட்டது. ஒரு முதியவள் செய்த வேலைத்தான் இத்தனைக்கும் நீ படும் பாட்டுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த வேதனையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று நான் உனக்கு தீர்வை கொடுக்கப் போகிறேன். இந்த முதியவள் யார்? அவள் ஏன் உன் மீது இத்தனை வயிற்றெரிச்சல் இருக்க வேண்டும்? நீ மனதளவில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத காரணம் இதுதான். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். மனதளவில் வேண்டும் என்று அடுத்தவர்களின் பாவத்தை சுமக்கும் மனிதரிடம் உன் சாயப்பா நான் செல்ல மாட்டேன். உன் மனம் பால் போல் வெள்ளையாக இருக்கிறது. இந்த மனம் எனக்கு பிடித்ததால் தான் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு இது நாள் வரை உன் அருகில் நான் இருந்து வருகிறேன். இப்படிப்பட்ட உனக்கே இப்படி ஒரு துரோகத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் இவளின் குணம் எத்தனை மோசமானதாக இருக்கும். முதியவள் என்று கூட பாராமல் தன் வாழ்க்கையை முடிய போகும் தருணத்தில் கூட வாழ வேண்டும், உன்னை வாழக்கூடாது என்று நினைக்கும் முதியவள் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? உன் உறவினரின் ஒருவர் தான் இந்த முதியவள். ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த முதியவளின் மனம் நோக்கும்படி நீ பேசியிருக்கிறாய். அது நீயே அறியாத ஒன்று தான். அந்த வார்த்தையை மனதிற்குள் வைத்து கொண்டு அதை நினைத்து அழுது அந்த பாவத்தின் சுமையை உன்னிடம் சேர்த்து விட்டாள் இந்த முதியவள். அந்த பாவம் உன்னை வந்து சேரும்படியாக செய்து இருக்கிறார். ஒரு வார்த்தையை வந்த வேதனையைத்தான் இத்தனை காலம் நீ பட்டு இருக்கின்றாய். இந்த முதியவளின் மனம் இன்னும் கொந்தளித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உன் சாயப்பா இந்த வருத்தத்தோடு அதை சரி செய்து வரும் புதிய வருடத்தில் எந்த தீமையும் உன்னை தொடாதபடி உன்னை காத்து நிற்கப் போகிறேன். நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், யாருடைய மனமும் புண்படுத்தாமல் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாக வெளியிட வேண்டும் என்று. ஒருவரின் மனம் புண்படுவையாக பேசிவிட்டால், அந்த வார்த்தையை நினைத்து கண்ணீர் விட்டால் அது கொலை பாவத்திற்கு சமமாகும். எனவே யாரையும் திட்டிவிடாதே. யாரும் யாருக்கும் நல்லது நினைப்பதும் இல்லை. ஏதோ ஒரு சுயநலத்தினால் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஏன் நீ கூட அப்படித்தான். நான் சொல்லும் வழியில் நீ நடந்து கொள். இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.